ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாகாய கிரீவம் உபாஸ்மிகை. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், இதை வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னியில் கேதுவும், ரிச்சிகத்தில் புதன், தனுசுவில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து, அதாவது 2வது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 4 ராசிகள், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 23/12/2024 அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும். அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது. இதில் பார்த்தாலேயானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களும் தர்ப்பணம் பண்ணணும். அந்த மாதிரி மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் 3 நாள் 12 நாள் பண்ண வேண்டிய கட்டாயம். இது ரொம்பவும் விசேஷமானது, மிகவும் முக்கியமானதும் கூட. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியார்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா 26ஆம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது. வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது. ஏகாதசி தேய்பிரையில் வருது. அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்தாலேயானால் அது வைகுண்ட ஏகாதசி. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி. இதற்கு அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்றைக்கே சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம், அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம். அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. திருவாதிரை சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம். ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது 2 நட்சத்திரம், ஒன்று திருவோணம், இன்னொன்று திரு ஆதிரை. இந்த 2 நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் சிவபெருமானுக்கும், ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பெருமானுக்கும் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது. இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது, அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது. இந்த 26/12/2024 அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது. 27ஆம் தேதி 27/12 அன்னைக்கு அவருடைய பெரியவாளுடைய ஆராதனை வருது. 28/12/2024 அன்னைக்கு சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய கடன் தீர்க்கும், அதுவும் தேய்பிரையில் வேறு வருது. கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும். இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு, அதாவது சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு, அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு, சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது தவிர பண கஷ்டம், கடன், இந்த மாதிரியான, அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில்
இருந்து 8வது ராசியில், அதாவது 8வது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம். எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையிலும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு. அது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன். அதற்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பா ரிஷபராசியில். இந்த மாதிரி உத்திரம், அதே மாதிரி இந்த உழைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடக்கூடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த சந்தி. அந்த சந்தி நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இவர் உங்களுடைய ராசிக்கு அதாவது 5-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய திரிகோணம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய யோகர். அதுவும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாயை சுக்கிரன் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவுகள், பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே சனி பகவான் இருக்கிறதுனால 7.5 சனி, பாத சனி நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு டெசிஷனையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர சூரியனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும், சந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயமும் வரும்.
ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் தனித்து இருக்கிறதுனால அதீத சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தோம்னா 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் 9ஆம் இடத்துல சந்திரனும் 7ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வளர், அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் சந்திரன், அவரே 7ஆம் அதிபதி, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம், கெமிக்கல்ஸு, அதை தவிர இந்த கருப்பு மண், அதை தவிர போர்வெல் போடுறவங்க, இரும்பு மோட்டார் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்க, அட்வொகேட்டு, அதை தவிர ஜஸ்டிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வார்டுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வரார். 27ஆம் தேதி மதியத்திலிருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதனோட சம்பந்தம் பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயோடு. ஏன்னா செவ்வாயின் வீட்டில் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரார். சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது சூரியனோட சேர்றார். சப்தமாதிபதி 12ல் வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர வெளியூர் போய் பணம் பெறட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் இந்த சனி பிரதோஷம் வேறு வருது. அதனால் சனி பிரதோஷத்தில் போய் ஒரு ரெண்டு விளக்கு வாங்கி எள்ளு எண்ணெய் வாங்கி விளக்கு வாங்கி எள்ளோடு இருக்க விளக்கை வாங்கி எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது பெரிய விசேஷத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.